அனைத்துலக 11வது யோகா தினத்திற்காக மலேசியா முழுவதும் 20க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு இயங்கி வரும் சக்தி யோகா பள்ளி நேற்று ஸ்லாங்கூர் சிரடாங் மாயப்ஸில் அதன் கொண்டாட்டத்தை பெருமையுடன் ஏற்பாடு செய்த மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது. 5368 பேருடன் மிக அதிகமான பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்ட யோகா அமர்வு என்ற வரலாற்றை உருவாக்கிய சக்தி யோகா பள்ளி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து இளையோரிடையே யோகா கலையை வேரூன்றவும் செய்திருக்கின்றது. மலேசியா முழுவதும் உள்ள யோகா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் மற்றும் இந்தியாவில் இருந்தும் பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டதாக சக்தி யோகா பள்ளியின் தோற்றுநரும் யோகா பயிற்றுனருமான SK துரை தெரிவித்தார். பயிற்றுனர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய 130 உறுப்பினர்கள் கொண்ட செயற்குழுவின் ஒருங்கிணைந்த முயற்சியால் இந்த கொண்டாட்டம் மாபெரும் வெற்றி பெற்றதாக அவர் கூறினார். இந்திய பாரம்பரிய கலைகளான மயிலாட்டம், கரகாட்டம், சிலம்பம் உட்பட உரிமை மேல இசையுடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சி வருகையாளர்களை பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியது. சிறியோர் முதல் முதியோர் வரை பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி திறமையை வெளிப்படுத்தியதோடு மன வலிமையையும் பெற்றனர். மகப்பேறுக்கு முந்தைய யோகா என்பது கர்ப்பிணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள பயிற்சியாக அறியப்படும் நிலையில் அதில் ஆர்வம் கொண்டுள்ள கர்ப்பிணி பெண்களும் இதில் பங்கேற்றது அந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பு அங்கமாக அமைந்தது. அதனை அடுத்து யோகா கலையின் மூலம் ராமாயண கதையும் அங்கு படைக்கப்பட்டது பலரின் கவனத்தை ஈர்த்தது. உடல் பயிற்சியாக மட்டுமல்லாத யோகா கலை சமூகம், தலைமுறை உட்பட கலாச்சாரங்களை இணைக்கும் பாலம் என்பதை இந்நிகழ்ச்சி மெய்ப்பித்திருப்பதாக துரை குறிப்பிட்டார்.